நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு லைவ் வளமை எல்லா லைவும் அப்படி தானே சொல்கிறேன் நான். ஷோர்ட் லைவ் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே ஒரு ஷோர்ட் இன்ஃபர்மேஷனும் ஷோர்ட் லைவும் இன்றைக்கு பின்னேரம் 6 மணிக்கு வடக்கு மாநிலத்தின் விவசாயத்துறையின் ஒரு மிகப்பெரிய ஊழல் 6 மணிக்கு டாக்குமெண்ட்ஸோட பாராளுமன்றத்தில் கதைக்கிறோம். வடக்கு மாநிலத்தில் ஊழல் இல்லை, வடக்கு மாநிலத்தில் இல்லை நல்ல பிள்ளைன்னு சொல்கிறார்கள். விவசாயத்துறையில் இருக்கிற 2017ஆம் ஆண்டிலேருந்து 2024ஆம் ஆண்டில் இருந்தாக்களும் 2024லேருந்து 2025ஆம் ஆண்டு அந்த 5 க்ளோஸ் பண்ணினாக்களும் கிட்டத்தட்ட $58 மில்லியன் தொடர்பான ஊழல் ஆதாரங்களோட இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இப்போ சாப்பிட்ற டைம் சரியான ஷார்ட்டான டைம். இதுக்கு பிறகு என்பிபி அரசாங்கம் அந்த ஊழலை வடக்கு மாநிலத்தில் நடக்கிற ஊழல் சம்பந்தமாக கதைக்கல் என்றால் நாங்கள் பிடிச்சு கொடுக்குற ஊழல்களை விசாரிக்காமல் என்பிபி அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுமாக இருந்தால் என்பிபி அரசாங்கம் நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் வடக்கு மாநிலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரமாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பிரதேச சபையில் கூட போகாத அளவுக்கு போகும். பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சுக்கொண்டு தான் நாங்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு ஓட் போட சொல்லி அன்றகுமார நாயக்க வந்தால் ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்தால் கள்ளர்களை பிடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே வந்து வேறு ஆக்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கல. எங்களுக்கு ஒரு ஜனாதிபதி வேணுமெண்ட் எல்லாம் நீங்கள் சொல்லிக்கல. நான் ஒரு நம்பிக்கையில் சொல்லி போட்டேன் அவர் வந்தால் ஊழல்களை பிடிப்பாருண்டு. ஆனால் இந்த வரைக்கும் அந்த இது ஒன்றும் பிடிபடையில். இதுதான் இந்த பாராளுமன்ற சாப்பாடு. உங்களுக்கு விரும்பினா பார்க்கலாம். இதுதான் என்னோடய சாப்பாடு. 2 லெமன் ஜூஸ், சோறும் கறியும் தான். ஸோ இன்றைக்கு பின்னேரம் 6 மணிலேருந்து 6:30 வரைக்குள்ள அட்ஜர்மெண்ட் மோஷன் டைமில் அந்த ஊழல்கள் வெளிப்படுத்தப்படும். ஊழல் இருக்குன்னு சொல்லி ஆதாரம் இல்லைன்னு குளறினாக்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வடக்கு மாநிலத்தின் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே மாகாண சபையில் கணக்கு காசு கொண்டு போயிருக்கணும். மாகாண சபையில் கணக்கு காசு கொண்டு போயிருக்கணும். அதுண்ட ஊழல்களுடைய டாக்குமெண்ட் வந்திருக்குது. இது வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றில் ஒரு பெரிய ஊழல் ஒன்று வந்திருக்கிறது. அது ப்ரொஜெக்டில் சம்மந்தப்பட்ட ஆக்களில்